Hi students, welcome to my channel Education Corner. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 4ல் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி ஓகேவா, அதில் எக்ஸசைஸ் 4.5ல் தேர்ட் சம் சென்ட்ராய்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, ட்ரா த ட்ரையாங்கிள் ஏபிசி வேர் ஏபி ஈக்குவல் டு 6 cm, பி 110 degree and ஏசி ஈக்குவல் டு 9 cm and construct the centroid. Centroid construct பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு given ரைட் பண்ணோம். சொல்யூஷன்ல நம்ம in triangle ABC கொடுத்திருக்காங்க. ஓகேவா, AB equal to 6 cm, then B equal to 110 degree, AC equal to 9 cm. ஓகேவா, இதை வச்சு நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணணும் இல்லையா. ரஃப் டயக்ராமில் ஏபி ஈக்குவல் டு 6 cm நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் பியோட ஆங்கிள் 110 டிகிரி, அப்போ 90 விட அதிகம் அப்டியூஸ் ஆங்கிள். அப்போ இந்த மாதிரி லைன் நமக்கு கிடைக்கும். பிங்கிறது 110 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஏசி ஈக்குவல் டு 9 cm. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. 9 cm. ஓகேவா, இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள். ஏபி ஈக்குவல் டு 6 cm, ஏசி ஈக்குவல் டு 9 cm, பி 110 டிகிரி. ஓகேவா, இப்போ நம்ம மெயின் டயக்ராம் ட்ரா பண்ணணும். மெயின் டயக்ராமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏபிங்கிற லைன் 6 cm ட்ரா பண்ணணும். கரெக்டாக 0ல் நம்ம பாயிண்ட் பண்ணிட்டோம். 6லையும் பாயிண்ட் பண்ணியாச்சு. ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா, ஏபிங்கிற லைன் நமக்கு கிடச்சிருச்சு 6 cm. தென் பியில் ஆங்கிள் நமக்கு என்னென்னா 110 டிகிரி. நம்ம கரெக்டாக பி பாயிண்டில் இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ப்ரொடெக்டரை வச்சுக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பிக்கு ஆங்கிள் பார்க்கணுன்னா இந்த சைடு பார்க்கணும், 0ல் பார்க்கணும். 0ல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா 110 டிகிரி இங்கே இருக்குது. ஓகேவா, 110 டிகிரியை நம்ம பாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏசி ஈக்குவல் டு 9 cm. அப்போ நம்ம காம்பஸையும் ஸ்கேலையும் யூஸ் பண்ணி 9 cm எடுத்துக்கணும். 0ல் காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, 9 cm நம்ம காம்பஸ் அட்ஜஸ்ட் பண்ணி 9 cm கரெக்டாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஏங்கிற பாயிண்டில் காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா. பியிலேருந்து 110க்கு அது மேலே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டுக்கு நேம் நம்ம சீன் நேம் வச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். ஏங்கிற பாயிண்ட்டையும் சிங்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். ஏசி ஈக்குவல் டு 9 cm நமக்கு கிடச்சாச்சு. இதை நீங்கள் கரெக்டாக வச்சு அளவை மென்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 9 cm கரெக்டாக இருக்கும். ஓகேவா, பிங்கிறது 110 டிகிரி. எப்போவும் ப்ரொடக்டரை வச்சு நம்ம பிங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுறப்ப நம்ம பியிலேருந்து பியை கரெக்டாக அந்த பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அவுட்டர் ஸ்கேல்லேருந்து அளவு பார்க்கணும். ஓகேவா, அதுக்கு ஆப்போசிட்டில் 0, 10 பார்த்துட்டே வந்தீங்கன்னா 110 டிகிரி இங்கே இருக்கும். ஓகேவா,
110 டிகிரி அங்கே பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா, நீங்கள் உள்ளே பார்க்கக்கூடாது, இங்கே பார்க்கக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டில் அவுட்டர் ஸ்கேலில் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 110 டிகிரி எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் பாயிண்ட் வந்து ட்ரா பண்ணணும். ஓகே, நம்ம வந்து ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரையாங்கிளில் வந்து எனி 2 சைட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஏபிங்கிற சைடை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஏபி 6 சென்டிமீட்டர்னால் அதில் பாதி 3, மோர் தென் 3, 3யை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து ஏபிங்கிற லைனுக்கு மேலேயும் கீழேயும் ஆர்க் ட்ரா பண்ணியாச்சு. பிங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி, ஓகேவா, ஏங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சு அதே அளவை மாற்றாமல் லையும் டவுன்லையும் ஆர்க் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 ஆர்க்கும் ஜாயின் பண்ணுற இடத்த பாயிண்ட் பண்ணியாச்சு. இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும் டாட்டட் லைனில். ஓகேவா, ஏன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டருக்கும் மீடியனுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காண்டி தான் பைசெக்டர்ஸை வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸை வந்து டாட்டட் லைனில் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேவா, இந்த ஏபிங்கிற லைனை இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் கட் பண்ணுற இடத்த வந்து நம்ம ஈன்னு ஈங்கிற நேம் வைக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பிசிங்கிற லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த பிசியோட ஆஃப் வந்து இதுதான் வேல்யூ. இதில் மோர் தென் ஆஃப்க்கு வந்து நம்ம வேல்யூ எடுத்தாச்சு. பிங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சு அதுக்கு அப்லையும் டவுன்லையும் ஆர்க் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதே அளவை மாற்றாமல் சிங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சு அப்லையும் டவுன்லையும் ஆர்க் ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா, இந்த ஆர்க் வந்து நமக்கு கொஞ்சம் பத்தலைங்கிறதுனால பிங்கிறதுலேருந்து வந்து கொஞ்சம் இந்த ஆர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த 2 ஆர்க்கும் ஜாயின் பண்ணுற இடத்த வந்து பாயிண்ட் பண்ணியாச்சு. இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் டாட்டட் லைனில். இதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் பிசிங்கிற லைனுக்கு. ஓகேவா, இது 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் வந்து டீன் நேம் வைக்கிறோம். ஓகேவா, இப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுலேருந்து நமக்கு ஏபிங்கிற லைனுக்கு வந்து மிட் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இந்த மிட் பாயிண்ட்டும் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வெர்டெக்ஸ் இருக்குல்ல சி, இது 2ஐயும் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு ஒரு மீடியன் நமக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ இதை நீங்கள் லைனாக மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சிங்கிற ஒரு மீடியன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடுக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து இது. ஓகேவா, இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வெர்டெக்ஸ் வந்து ஏ. இது 2ஐயும் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு நெக்ஸ்ட் மீடியன் கிடச்சிரும். ஓகேவா, இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு டிஏங்கிற மீடியன் கிடச்சாச்சு. இந்த 2 மீடியனும் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஜி நேம் வச்சாச்சு. இதுதான் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சென்ட்ராய்டு. 2 மீடியன் தெரிஞ்சால் சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, 3rd மீடியனும் இந்த சென்ட்ராய்டு வழியாக தான் பாஸ் ஆகும். ஸோ பிங்கிற வெர்டெக்ஸ்லேருந்து 3rd மீடியன் பாஸ் ஆகுது. ஓகேவா, ட்ரையாங்கிளை பொறுத்தவரையும் 3 மீடியன்ஸ், சாரி இதுதான் 3rd மீடியன். ஓகேவா, ஃபஸ்ட்டு சிங்கிற மீடியன் ட்ரா பண்ணோம், நெக்ஸ்ட்டு ஏடிங்கிற மீடியன் ட்ரா பண்ணோம், நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு நேம் நீங்கள் வச்சுக்கலாம் பிஎஃப் மீடியன்னு, எஃப்னு வச்சுக்கலாம். ஓகேவா, பிஎஃப்ங்கிற மீடியனும் நமக்கு ட்ரா பண்ணியாச்சு. இதை நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி ட்ரா பண்ணி காட்டினேன். ஓகேவா, இந்த 3 மீடியனும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் சென்ட்ராய்டு. ஜி அதுக்கு நேமு. எப்போவுமே சென்ட்ராய்டு வந்து மீடியனை வந்து 2:1ங்கிற ரேஷியோவில் தான் டிவைட் பண்ணும். இப்போ பாருங்கள், இது 2, இது 1, இது 2, இது 1, இது 2, 1, அந்த ரேஷியோவில் தான் நமக்கு வந்து டிவைட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் பண்ணலாம் வாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டெப் 1ல் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணோம். வித் ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்,
நெக்ஸ்ட்டு பியோட ஆங்கிள் வந்து 110 degree and AC equal to 9 centimeter. ட்ரா பண்ணியாச்சு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ல் வந்து நம்ம என்ன பண்ணோம், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணோமா. கன்ஸ்ட்ரக்ட் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் of any two sides. எந்த டூ சைட்ஸ்க்கு கண்டுபிடிச்சோம், ஏபிக்கும் பிசிக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஏபிக்கும் பிசிக்கும் தான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா. பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஏபி and BC. Next என்ன பண்ணோம், to find midpoint கண்டுபிடிச்சோம் அந்த டூ சைட்ஸ்க்கும். ஓகேவா. to find the midpoints of AB and BC. midpoint கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ல என்ன பண்ணோம், அந்த மிட்பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம், கன்ஸ்ட்ரக்ட் மீடியன்ஸ். கன்ஸ்ட்ரக்ட் ஆர் ட்ரான்னு நீங்கள் எழுதலாம். ஓகேவா. ட்ரா மீடியன்ஸ்னு நீங்கள் ரைட் பண்ணாலும் ஓகேனா, கன்ஸ்ட்ரக்ட் மீடியன்ஸ்னாலும் ஓகேனா. ஓகேவா. உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி நீங்கள் ட்ரானே ரைட் பண்ணிக்கோங்க. ட்ரா த மீடியன்ஸ். என்ன மீடியன் ட்ரா பண்ணோம், ஃபஸ்ட்டு சிஇ அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிங்கிற மீடியன் ட்ரா பண்ணோம். அப்புறம் டிஏ ஆர் ஏடி. ஓகேவா. ட்ரா த மீடியன் சிஇ அண்ட் ஏடி. சிங்கிற மீடியனும் ஏடிங்கிற மீடியனும் ட்ரா பண்ணிட்டோம். let them meet at, இது ரெண்டும் மீட் பண்ண இடம் வந்து ஜி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4ல் வந்து ஜிங்கிறது தான், ஜி இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் த given triangle G is the centroid of the given triangle ABC. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜாமெட்ரி நீங்கள் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸை வச்சு கிளியராக ட்ரா பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக ட்ராயிங் பண்ணாலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் இன்னும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.